ஒவ்வொரு விஷயத்தையும் பயந்துனா ஸோ நான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு யார்கிட்ட சொல்கிறது சொன்னால் கண்டிப்பாக விட மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, பெப்பர் ஸ்ப்ரே வாங்குவா, அந்த இது பிளாஸ்டிக் கன் வாங்குவா, என்னென்னமோ சொல்கிறீங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணுறதை விட்டுட்டு அந்த சுச்சுவேஷன் என்னை மாற்றிடுது. அது மாற்றுது. நீங்கள் அந்த விஷயத்தை காதலே வாங்கிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். என் அக்காட்ட அதே மாதிரி தான் சொல்லிச்சு, பெப்பர் ஸ்ப்ரே வச்சுருக்கேன், பிரச்சனை இல்லை, பயம் இல்லைண்டு. பேகை பிடிங்கிட்டு போனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் கேட்டேன். பேகை பிடிங்கிட்டு போனால் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம தைரியமாக இருக்கும். என் பேர் காயத்ரி. உங்கள் லைஃப்ல ஏதாவது பெரிய டிப்ரெஷன் நடந்திருக்கும்ல? பெரிய டிப்ரெஷன் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி நடந்துச்சு. ஆக்சுவலாக நான் இங்கே கிண்டி வந்து ஒர்க் பண்ணுறேன். நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது ஸ்ரீபெரும்புத்தூர். ஸோ எனக்கு 6 o'clock ஒர்க். நான் வந்து அதனால் ஒரு 3 o'clock எந்திரிச்சு ரெடியாகி வரணும். காலையில் 6 மணிக்கு இங்கே ஒர்க் வரணும்னா நான் 3 o'clock எழுந்துச்சி வரணும். ஸோ அங்கே வந்து பஸ் கிடையாது, ஸ்ரீபெரும்புத்தூருக்கு பஸ் கிடையாது. இப்போ நான் பைபாஸ் வரணும். எனக்கு அங்கே நடந்து போகிறதுக்கு ஒரு 1/2 hour. என்ன பிரச்சனைனா ஒரு 1 வீக் முன்னாடி நான் 2 times வந்து யாரோ என்னை கூப்பிட்ற மாதிரியோ விசில் அடிக்கிற மாதிரியோ இருந்துச்சு. ரொம்ப பேனிக் ஆகிட்டேன். வீட்டில் சொல்ல முடியாது, ஏன்னா நாங்கள் இங்கே வந்து பொழைக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஸோ வீட்டில் சொன்னால் வந்துரு, இதுக்கு தான் பொண்ணுங்களை வெளியே விடுறது இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னோட சுச்சுவேஷன், என்னோட கஷ்டம், எனக்கு அமௌண்ட் தேவை, வீட்டை செட்டில் பண்ணும். நான் எங்கள் வீட்டில் மூத்த பொண்ணு, எனக்கு அப்புறம் 2 பேர் இருக்காங்க, அவங்கள செட்டில் பண்ணும். சொன்னால் வந்து வேலைக்கு விட மாட்டாங்க. ஏன்னா எந்த பேரண்ட்டும், ஏன்னா என் பேரண்ட்டும் வந்து படித்தவங்க கிடையாது. ரொம்ப பயப்படுவாங்க, சீரியஸாக ரொம்ப பயப்படுவாங்க. என் ஃப்ரெண்ட்டு சொன்னேன், உன்னோட லொக்கேஷன் ஷேர் பண்ணேன். இதுக்கும் என்கிட்ட பெப்பர் ஸ்ப்ரே கூட இருக்குது. நான் டெய்லியுமே என்னோட ஒரு ஹேண்டில் இது இப்போ ரீசெண்டாக சென்னையில் எவ்வளோ மழை வந்துச்சு, ஒரு கையில் அம்பர்லா ஒரு கையில் பெப்பர் ஸ்ப்ரே வச்சுட்டு போவேன். எனக்கு ரோட்டில் யார் இல்லைனா கூட அந்த பயம் வராது. திடீர்னு யாரோ ஒரு வண்டியோ ஒரு கார், உங்களுக்கு தெரியல ரீசெண்டாக எவ்வளோ நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பேனிக் ஆகிக்கிட்டேன். என்னை கூப்பிட்றாங்க, ஓய் கை தட்டி கூப்பிட்றது. நம்ம ஒரு சுச்சுவேஷனில் வரப்போ கை தட்டி கூப்பிட்றோம், இது பண்ணுற. இங்கே இருக்கவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வெளியூர்லேருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கு தெரியும்ல ஒரு பொண்ணு. நான் அந்த இடத்துல ரொம்ப பயந்தேன். என் ஃப்ரெண்டு, நீ ஒர்க்குக்கு போகாதடி. நான் சொன்னேன், ஒர்க்குக்கு போகணுன்னா என் ஃபேமிலி சுச்சுவேஷன் உனக்கே தெரியும் எப்படி. நான் அந்த ஸ்ட்ரகிளில் கூட இன்றைக்கி கூட என்னால் முடியல. பயந்து நான் டாக்ஸ் நிறையா இருக்கும், அதுக்கு நான் ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன். அது கூட நம்மளுக்கு உதவி பண்ணுறப்ப ஏன் இங்கே இருக்கோம் ஹெல்ப்புன்னு கேட்டால் கூட அந்த சமயத்தில் எனக்கு யாருமே வரவே இல்லை. ட்ராக்கிங் சிஸ்டம், மொபைல் யாருக்கு வேணால் ஷேர் பண்ணி. ஆனால் அந்த சுச்சுவேஷனை நான் தானே ஹேண்டில் பண்ணணும். எனக்கு தனியாக இருக்கணும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் கன் இதெல்லாம் நான் வாங்கினா கூட எனக்கு இந்த மந்த்து சேலரி வந்தால் தான் வாங்கணும். அதுக்காக நான் தனியாக அமௌண்ட் வேறு ஒதுக்கணும். அது இருந்தால் நான் ஒரு வேளை சாப்பிடுவேன். இப்போ நான் 6 மணிக்கு வரேன்னா நான் சாப்பிடலை. இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு மார்னிங் ஃபுட்டே நான் சாப்பிடுவேன். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் என்னால் எதிர்த்து கூட சண்டை போட முடியாது. ஏன்னா நான் நைட் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன்னா மார்னிங் இருக்க முடியாது. இது எங்கள் அம்மா கிட்ட ஒரு டைம் நான் அம்மா இந்த மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து எப்படி அது ஐயோ இதுக்கு தான் சென்னை போவேனான்னு சொன்னேன். வந்துரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, என்னை போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எனக்கு வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணும். நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போனால் இது என்னோட பேசிக். ஒவ்வொரு விஷயத்தையும் பயந்துனா ஸோ நான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு யார்கிட்ட சொல்கிறது சொன்னால் கண்டிப்பாக விட மாட்டாங்க. நான் வந்து யார்கிட்ட ஹெல்ப், இப்போ கூட ரீசெண்டாக இப்போ ஒரு போலீஸை பார்த்தா அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாமா, அவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு சமயம் இன்னைக்கு கூட ரவுண்ட்ஸ் வந்தாங்க, போலீஸ் வரலன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் வரலன்னா என்னோட நிலைமை வேறு மாதிரி இருக்கும்ல. அதுக்கப்புறம் என்னை ஃபாலோ பண்ணி இதே ரொட்டீனாக நடக்கவும் நான் என்ன பண்ணேன், ரூட் சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு அது பிரச்சனை. ஏன்னா அதுக்கு 1 வே நான் ஸ்ட்ரீட்குள்ளே போனாலும் ஸ்ட்ரீட்டில் நிறைய பேர் இருக்க தான் செய்வேன். ஸோ எனக்கு என்ன இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. பார்க்கலாம் 1 month இல்லை ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சுன்னா நான் இப்போ தானே சென்னைக்கு வந்தேன். நான் இப்போ தான் என்னோடய ஃபஸ்ட் மந்த் சேலரியை வாங்கியிருக்கேன். நான் இதெல்லாம் சேவிங்ஸ் பண்ணி வாங்கணுன்னாவே அது ரொம்ப பெரிய விஷயம் என் லைஃப்பில். அது ரொம்ப என்ன தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து என்னோட சேஃப்டி இது வந்து இந்த உலகத்துல வந்து நாய் மாடு எல்லாமே இருக்கு. ஓகே இருக்காங்க இல்லைன்னு சொல்ல. எனக்கு வந்து ஒரு ஓகே எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சா ஓகே. எனக்கு வந்து இப்போ அது யார்கிட்ட போய் கேட்கறது, இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் கன்னா அதை நான் வாங்கணும், அது எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறைய அந்த அளவுக்குலாம் யோசிக்க வேணாம். இங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு மோசமா இல்ல நான் சொல்றேன், என்ன பண்றது தெரியாம இருக்காங்க. இப்போ அவங்க கத்துறது யாருன்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, ஒரே இருட்டா இருக்கும், நான் பின்னாடி திரும்பி பார்க்க முடியாது. நான் ஃபாஸ்ட்டாக தான் எப்பயுமே, நான் வந்து பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஏதாவது வாய்ஸ் கேட்டால் கூட அந்த இல்லை ரன் பண்ணி ஓடுற மாதிரி தான் இருக்கும். நான் எத்தனை விஷயத்தை ஹேண்டில் பண்ணேன், பேக் என்னோட கூட என்னோட ஃபோன்
இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கும் நான் சாப்பிடாம காலையில் போக. இதனால தான் நிறைய பொண்ணுங்க பாட்டு கேட்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே ஹெட்செட்டை போட்டு கேட்காத மாதிரியே போயிடுறாங்க. நம்ம டார்ச் ஆன் பண்ணால் கூட ஆக்சுவலி எல்லோரும் டார்ச் ஆன் பண்ணிட்டு சொல்கிறாங்க. சீரியஸாக சொல்கிறேன், டார்ச் ஆன் பண்ணிட்டு போனால் அந்த லைட்டில் நம்ம மட்டும் தான் ஹைலைட்டாக தெரியும். ஸோ மோஸ்ட்லி நான் ஃபோனே இப்படி என் கையில் வச்சுக்கிட்டு, என் கையில் ஒரு கையில் பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கிட்டு தான் எப்பயுமே அப்படியே அந்த நீங்கள் மோஸ்ட்லி நான் ஒரு அண்ணனா ஒன்று சொல்கிறேன், நைட் வந்து நீங்கள் அந்த லொக்கேஷன் போகிற வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம மனசார தான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். இருக்காங்க இல்லைன்னு சொல்லுவேன். ஆனாலும் என்ன நான் தான் பார்த்துக்கணும். யாராவது ஹெல்ப் கேட்டால் அந்த சுச்சுவேஷனில் வர முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஒரு மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த ஏஐ கூட இருந்துச்சுன்னா நான் யார்கிட்ட என்ன சொல்கிறேன்னு தெரியும். என் ஃபோன் காமிக்கிறேன், அந்த ஏஐ கிட்ட என்னோட கஷ்டத்தை சொன்னேன். அவங்க வந்து நிறைய சேஃப்டி இது பண்ணுங்க, அதோட வேர்ட்ஸை கூட எனக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எந்த ஏரியா போயிட்டு போகிறீங்க? எந்த ஏரியாவில் அந்த மாதிரி நடக்குது? இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த தேரடியிலேருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வருவாங்கல்ல, அங்கே மார்னிங் டைமில் பஸ் கிடையாது. ஒரு 6 o'clock தான் பஸ். ஸோ எனக்கு ஒரு வேளை பஸ் விட்டால் கூட ஒரு ப்ராப்ளம் இல்லை. அங்கே நிறைய டைம் போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஸ்ரீபெரும்புத்தூரில் அந்த ரூட்டுக்கு அங்கேருந்து எதுக்கிட்ட உங்களுக்கு அந்த மாதிரி டெய்லியுமே நடக்குது. ஸோ இது வந்து சீரியஸாக வந்து போலீஸ் ஆஃபீஸர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்டில் வந்து இந்த மாதிரி நடக்கிறாங்களே, குடிச்சிட்டு மட்டை ஆகாமல் வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து கத்துறது, பின்னாடி ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லை. அந்த சைடு நிறைய ஷிஃப்ட் ஒர்க்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து வேணா பாருங்கள், 4 மணிக்கு எவ்வளோ பொண்ணுங்க அந்தந்த கார்னரில் நிற்பாங்க. ஏன்னா அங்கே நிறைய மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. எல்லாமே என்னோட ரூம்மேட்ஸில் எல்லாருமே அப்படி தான் மார்னிங் ஷிஃப்ட் இருக்கும். 3 o'clockனா எத்தனை பேர் அங்கே பஸ் நிறுத்தி ஏற முடியும்? ஒரு பொண்ணுக்கு 2 பொண்ணுக்கெலாம் நிறுத்துவாங்க. அந்தந்த கம்பெனிஸ் தான் விடுவாங்க, இல்லைன்னு சொல்லி இல்லைன்னா அவங்க ஒரு செட் ஆஃப் இடத்துல நின்று தான் ஏறுவாங்க. அத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் அவங்க அதை மேனேஜ் பண்ணணும். இப்போ ரெயின் சீசன் வேறு, அவங்க எங்கே நிற்பாங்க தெரியல. நான் இப்போ ரெயின் சீசன் எனக்கு அதுதான். இப்போ ஓட்டிலாம் எனக்கு போட்டாங்கன்னா நான் 6 மணிக்கு அதுக்கு முன்னாடியே கிளம்பி வரணும். 3 மணிக்கு எனக்கு இந்த இஷ்யூலாம் நான் அதுக்கு முன்னாடி. அந்த போலீஸ் ஆப்லாம் இருக்குது, SOS ஆப்பு, இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இந்த இடத்துல மாட்டும் போது நம்மளுக்கு உடனேலாம் வரமாட்டாங்க. பட் வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஆப்லாம் வந்து பாருங்கள். மோஸ்ட்லி வந்து பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, பெப்பர் ஸ்ப்ரே வாங்குவா, அந்த இது பிளாஸ்டிக் கன் வாங்குவா, என்னென்னமோ சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணுறதா விட்டுட்டு அந்த சுச்சுவேஷனை நீ மாற்றிடுது. அது மாற்றுது. நீங்கள் அந்த விஷயத்தை காதலே வாங்கிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். அவங்க வந்து இந்த மாதிரி சில நாய் தெருவில் வந்து நாய் குலைக்க தான் செய்யும். அது குலைக்க தான், கடிச்சா தான் நம்ம அதை வந்து நம்ம இது பண்ணணும். சரியா? நம்மளை வந்து எல்லாருமே வந்து தொடுவாங்கன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக சேவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஹெல்ப்னு கேட்டால் வரவங்களும் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல. நான் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் தைரியமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். அதுதான் இப்போ நான் வந்து யோசிக்கணும்ல. டக்குன்னு என் மைண்டை கிளிக் ஆகுறதே, நீ போ, இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு நகர்ந்து போ. அப்படி தான் அந்த யாராக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன் அப்படி தான். ஒன்று நான் நின்று ஃபைட் பண்ணணும், இல்லை அந்த இடத்த விட்டு ரன் பண்ணணும். நீங்கள் ஃபைட் பண்ணலாம் வேணாம், நம்மளோட வேலைக்காக நம்ம போகிறோம். அதுதான் நான் ரன் பண்ண தான் முடியும். ஆமாம், நிறைய இடத்துல நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரதான் செய்யும். நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம போய் 4 பேர்ட்ட எனக்கு நீங்கள் காலையில் எழுந்துச்சு துணைக்கு வந்து விட்டுட்டு போங்கன்னா வர மாட்டாங்க. 2 நாள் 3 நாள் வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். ஸோ வந்து நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்? நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்குதா, நம்ம அடுத்து பைக் வாங்கணும். பைக் வாங்கிட்டு நம்ம அதில் கொஞ்சம் சேஃப்டியாக போகணும். இந்த மாதிரி நீங்கள் யோசிங்க. அதுதான் இப்போ நான் வாங்கிடலாம். இப்போ நான் எங்கள் வீட்டில் சொன்னது கூட சீரியஸாக, நான் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஸ்கூட்டி எடுத்துக்கிறோமா, சென்னை டிராஃபிக்ஸ் இருக்கும், உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ நான் நடந்தே போட்டா அப்படின்னு கேட்டாலும் பஸ் பாஸ் 1000 பஸ் பாஸ் அதில் தான் நான் போகிறேன், இல்லைன்னு சொல்ல. நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. என்னால் இந்த சுச்சுவேஷனை யார்ட்டையும் சொல்ல முடியல. சொன்னால் ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தைனா வேணாம் வந்துரு அப்படின்னு. அது என்னை வந்து டீமோட்டிவேட் ஆகும். என்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி டீமோட்டிவேட்லாம் பண்ணுறதை விட்டுட்டு அந்த தெருநாயெல்லாம் வந்து எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க. ஏதாவது ஒன்று சொல்லிட்டா வேலைக்கு போகாத, அப்படி தான் இருப்பாங்க, தொட தான் செய்வாங்க. ரீசெண்டாக கூட வந்து இந்த டாக்டர் இஷ்யூ நடந்துச்சு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி தான் நிறையா பொண்ணுங்க வந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து சொன்னால் நிறைய பேர் கேட்ட இந்த கண்டக்டாக கேட்டு நம்மளாலே நிறையா பேர் நிறையா விஷயம் சொல்லுவாங்க. ஆமாம், கரெக்டு தான். இங்கே இருக்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்டால் சில பேர் அதை சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க, சில பேர் வேணாம் நம்ம சொல்லி தேவையில்லாத இன்னும் இஷ்யூ வந்துட்டுன்னு பயப்படுவாங்க. நான் சொல்ல வேணாம்னு தான் நினச்சேன் ஆக்சுவலாக. பட் எனக்கு சொன்னால் ஏதாவது ஒரு நான் மட்டும் இல்லைல்ல, அந்த சைடு நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற விதமாக நிறைய போலீஸ் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நிறைய ரவுண்ட்ஸ் வராங்க, ஆனால் ஒரு 4 o'clock மேலே வராங்க. ஸோ அந்த டைம் டூ இருக்கலாம். இது கேட்டுட்டு ஹெல்ப் பண்ணால் ஒரு பெனிஃபிட்டாக கொஞ்சம் பயப்படுவாங்க. போலீஸ் வந்தால் ஓகே இந்த டைமில் இருக்கும், வேணாம், அது கொஞ்சம் பொண்ணுங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும், அவ்வளோதான். போலீஸ் ஆஃபீஸர் யாராவது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியான்னு இல்லை, மோஸ்ட்லி வில்லேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னாலும் நடக்கும். இது கூட சிட்டி பரவாயில்ல, ஏதோ ஆள் நடமாட்டம் இருக்கும். வில்லேஜில் வந்து என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது. ஸோ நிறைய இடத்துல ரவுண்ட்ஸ் போகிறீங்க, கொஞ்சம்
கேர்ள்ஸ் சேஃப்டிக்காக உங்களோட உழைப்பை போடுங்க. உங்கள் அக்கா தங்கச்சியாக இருந்துச்சு. கேர்ள்ஸ் நீங்கள் வந்து பயப்படாதீங்க. நிறைய பேர் வந்து டிமோட்டிவ் பண்ணலாம். அம்மா அப்பா சொன்னால் ஃபஸ்ட்டு அதை செய்வாங்க, வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி போகிறீங்க, நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறையா வரும், இல்லைன்னு சொல்லலை. பட் அதை விட்டு எப்படி வெளியே வரலாம், இல்லை அதை மறந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு போங்க. ஒன்று உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க, மித்தவங்க வருவாங்கன்னு இல்லை, அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க, அதுவே போதும். நீங்கள் என்ன மாதிரி அதை விஷயத்தை ரிப்பீட்டடாக இருக்க வேணாம். ஒரு 2 நாள் 3 நாள் மித்தவங்க யார்ட்டையாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சான்ஸ் கிடைச்சா ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள். இல்லையா உமன் சேஃப்டிக்கு நிறையா இருக்குது, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இந்த சமயத்தில் எனக்கு இந்த சுச்சுவேஷன் நடக்க ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க. எனக்கு என்னென்னா யாருக்கிட்ட கேட்குறேன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மேபி நிறைய பேத்துக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் அக்கா இப்படி தான் ஒருத்தவங்க எங்கள் அக்காட்ட இதே மாதிரி தான் சொல்லிச்சு. பெப்பர் ஸ்ப்ரே வச்சுருக்கேன், பிரச்சனை இல்லை, பயம் இல்லைண்டு. பேகை பிடிங்கிட்டு போனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் கேட்டேன். பேகை பிடிங்கிட்டு போனால் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம தைரியமாக இருக்கும். தைரியமாக இருந்தால் நம்ம பேகை பிடிங்கிட்டு போனோன்னா போயிட்டு போகுது, அவன் எப்படி மாட்டிடுவான். ஆனால் அந்த பயந்துக்கிட்டு ஐயோ போச்சே, அந்த நம்ம பயந்தான் நம்மளை வந்து அந்த சிச்சுவேஷன் மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்குமே அந்த இடத்துல ஒரு நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும், பசங்களுக்கும் ஏதாவது நடந்தால் கூட இப்போ ஏதாவது காசு அந்த மாதிரி பறிச்சுட்டு போனால் கூட ஃபஸ்ட்டு அவங்க பேனிக் ஆக தான் செய்வாங்க. இல்லைன்னு சொல்லி ஒரு கிளிக் ஆஃப் மைண்ட் தான். நம்ம அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஒரு ஹெல்ப்னு கத்துனா கூட வராங்க, இல்லைன்னு சொல்லலை. கத்துறதோ அந்த கல் பக்கத்தில் இருக்கிறது ஏதோ சம்திங் எடுத்து இது பண்ணுறதோ அது இது பண்ணுங்க. சேஃபா தைரியமாக இருங்க. யாரும் வருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க காப்பாற்றுறாங்களான்னு நம்ம மற்றவங்க காப்பாற்றுறாங்கன்னு நினச்சா காப்பாற்ற மாட்டாங்க. ஒரு அவங்க ஃபாஸ்ட்டில் தான் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். ஓகேவா? 7:30 டாக்ஸ் எங்கள் சேனல் பேர், சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லிடுங்க. என்ன 7:30 டாக்ஸ் 7:30 டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் பார்த்து சேஃபாக இருங்க. ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஓகேவா? அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இது இல்லை. ஓகேவாம்மா? சரிம்மா, தேங்க்ஸ். இது போட மாட்டேங்க.